ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு Kollywood Uncut. எஸ், இன்னைக்கு வீக் டே. ஸோ எல்லாருமே ஹரிபரியாக உங்களுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக ஈவினிங் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அண்ட் இந்த ரிலாக்ஸான டைமில் உங்களுக்காக நம்மளோட சினிமா அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்காகவே நான் உங்கள் பிரியா வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு என்ன லேட்டஸ்டான சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது மொட்டை சிவா கெட்ட சிவா மற்றும் நாகா படத்தோட ப்ரெஸ் மீட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ராகவா லாரன்ஸ் நடிக்கிற புதிய படங்கள் தான் மொட்டை சிவா கெட்ட சிவா மற்றும் நாகா. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரீசெண்டாக வெளியிட்டாங்க. இந்த கிராண்ட் ஃபங்க்ஷனில் இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் லாரன்ஸ்க்கு ₹1 கோடி முன் பணம் கொடுத்தாங்க. அதை லாரன்ஸ் அவர்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ₹1 கோடி டொனேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக டொனேட் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மொட்டை சிவா கேட்ட சிவா படம் பார்க்குறது தான் மொட்டை சிவா கேட்ட சிவா ஒரு மாதிரி மாசாக இருக்குது. பட் ஆனால் நல்ல மெசேஜ் படமாக இருக்கும். இது எப்படி காஞ்சனாவில் வந்து சரத்குமார் சார் கேரக்டர், ஒரு அரவாணி கேரக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொன்னமோ, அந்தமாரி மொட்டை சிவா கேட்ட சிவாவில் ஆக்ஷன் இருக்கும், எப்படியும் காமெடி ப்ளஸ் நல்ல மெசேஜ் சொல்லலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து காஜல் அகர்வால் ஹீரோயினியாக பண்ணுறாங்க. அது வந்து நாகா, ஒரு ராஜ நாகத்துடைய கதை. எப்படி காஞ்சனா வந்து சீக்வல் ஆச்சோ, பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வரைக்கும் வந்திருக்கோம், அதே மாதிரி நாகா பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன் 2 படம் ஒரே பேனருக்கு பண்ணலான்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மொட்டை சிவா கெட்ட சிவா தான் நம்ம மதன் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது இதோடைய டிசைன், இதோடைய கதைலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் டிசைன் பார்த்தார். இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, சார் ரொம்ப பெரிய பட்ஜெட் சார், இது எனக்கு பிடிச்சிருங்க, பட்ஜெட்டை பற்றி கவலை, நாங்கள் பண்ணலாம் வாங்க அப்படின்னாரு. சரி, ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். அது வேந்தர் மூவிஸில் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த செக்கை பற்றி என்னென்னா, இந்த மொட்டை சிவா கெட்ட சிவாக்காக நான் வாங்குகிற அட்வான்ஸ் பணம் இது. காஞ்சனா படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அவ்வளோ பெரிய ஹிட்டாகவும் நினைக்கல. ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டரில் படம் சூப்பராக ஓடிட்டுருக்கு, ஃபேமிலி க்ரௌட்லாம் நிறைய வராங்க அப்படின்னாங்க. திருத்தரமாக கார் உள்ளே போட்டுட்டு எவ்வளோ ஃபேமிலிஸ் வராங்க, குழந்தைங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வராங்க, உள்ளே போகிறாங்க, இதெல்லாம் நான் காருக்குள்ளே உட்காந்து பார்த்துட்ருக்கேன். நம்ம படத்துக்கு ஃபேமிலியாக வராங்க, ஒரு பேய் படம்னு நினச்சேன், இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சு, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். அப்புறம் ஒரு ஷோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை கையில், ஒரு குழந்தை ஃபுல்லாகிடுச்சு போல், டிக்கெட் கிடைக்கல அவங்களுக்கு. அந்த பையன் கீழே விழுந்து பயங்கரமாக அழுகுறான். அந்த பையன் என்னை தேட்டருக்குள்ளே கொடுப்பான். அந்த அம்மா இழுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா இங்கேருந்து ஏதோ எடுத்தாங்க, பிளாக் டிக்கெட் விற்கிறவங்க வந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எடுத்தாங்க, கொடுக்குறாங்க, பத்தலை போல், இல்லைன்றாங்க. எனக்கு பார்க்குறதுக்கு மனசு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நான் இறங்கி போய் இதே ஜிப்பா தான் முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு போய் நானே ₹100 கொடுத்தேன். எப்பா ரொம்ப நன்றிப்பா, கொடுத்தது யாருன்னு கூட பார்க்கல, அவங்களுக்கு டிக்கெட் தேவை. போயிட்டு அந்த டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனாங்க. அப்போது காரில் வந்து உட்காந்து யோசனை பண்ணும்போது எனக்குள்ளே ஒரு யோசனை, இவ்வளோ பணம் நம்மளுக்கு வருது, கொடுக்குறாங்களே, உடனே வந்து நம்ம ரேஞ்சு கீழே வந்து ஒரே லெவலில் இவ்வளோ போகுது, இதுக்கெல்லாம் காரணம் யார்? ப்ரொடியூசர் கொடுக்குறது யார்? ப்ரொடியூசர் கொடுக்குறது காரணம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னால வேலை கொடுத்து வாங்குவாங்க. அப்புறம் எக்ஸிக்யூட்டர், அங்கே தேட்டருக்கு எங்கேருந்து வருது பணம் அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்கும்போது அந்த அம்மா ஞாபகம் வந்தது எனக்கு. அந்த முந்தானையிலேருந்து எடுக்கிற பணம், இந்த மாதிரி எத்தனை அம்மாக்கள், எத்தனை பேர் கஷ்டப்பட்டு. இப்போது என்னுடைய முதலாளி யாருன்னா அந்த கொடுக்குற க்ரௌடு தான். ஃபஸ்ட் டே லாரன்ஸ் சார் படம் ஓடிச்சா, ஃபுல்லாச்சா, இங்கே நம்மளுக்கு மார்க்கு டிக்கு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம். ஸோ ஆரம்பம் வந்து அவங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலே பண்ணவங்களுக்கு நல்லா பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம வீடு வாங்க, இப்போ நான் ஆடி காரில் போயிட்டுருக்கேன், அதெல்லாம் எங்கேருந்து வந்தேன்னா அங்கேருந்து வந்த பணம். நான் வீடு, ஒரு வீடு இல்லை 2 வீடு வாங்குகிறோம், எங்கன்னா அங்கேருந்து வந்த பணம். பொண்டாட்டிக்குனாக்கா வேணும்னா, அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும்னா, அம்மா கோவில் கட்டணும்னா, எல்லா பணம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தேன்னா நடிகனுக்கு அங்கேருந்து தான். சரி, ஏதாவது நம்மளால் முடிஞ்சது பண்ணணுமே அப்படின்னு காஞ்சனா 2க்கு ₹1 கோடி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வரப்போ சாப்பிட்றப்ப இதில் எடுத்துகிட்டு போய் சாமிக்குன்னு வைப்பான்ல,
சாப்பிட்ற இதில் இருந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு எடுத்து வைப்பான்ல, அந்த மாதிரி 1 கோடி ரூபா கொடுத்துடலான்னு காஞ்சனா 2K நினச்சேன். உடனே மனசு வராதில்ல, நானும் மனுஷன் தானே, என் வீட்டு பிரச்சனை, மாமாவுக்கு பிரச்சனை, மச்சனனுக்கு பிரச்சனை, இது அது மறுபடியும் வரும். சரி அப்படியே அடுத்த படத்துக்கு பார்த்துக்கலாம். இது வேறு பயமரம் கொடுத்துவாங்க, நீ எதுக்கு போய் இதெல்லாம் பண்ணுற, பண்ணலாமா வேணாம் அப்படின்னு. சரி ஓகே. பட் இந்த படம் பண்ணும்போது அட்வான்ஸ் வாங்கும்போதே நான் நினச்சேன், நான் காஞ்சனா 2 அதை விட பெரிய ஹிட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், கையில் வாங்கிட்டா செலவு பண்ணிடணும், ஸ்டேஜில் வாங்கும்போது கொடுத்து அப்படியே கொடுத்துணுன்னு நினச்சேன். ஸோ இந்த பணம் வந்து இந்த 1 கோடி ரூபா வந்து என்னை வாழ வைக்கிறது ரசிகர்களுக்காக கொடுக்க போகிறேன். வீட்டில் அம்மா கிட்டே சொன்னேன், 1 கோடி ரூபா கொடுக்க போகிறேன். அப்படின்னாங்க அம்மா. 1 கோடி ரூபா கொடுத்துட்டு போகிறேன்? ஆமாம்மா. டேய் எவ்வளோ கஷ்டம், உட்காருமா, அம்மா கிட்ட பொறுமையாக எடுத்து எங்கேருந்து, இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்கேருந்து வருது, எப்படி வருது, எங்கேருந்து நம்மளுக்கு இந்த பணம்லாம் வருதுன்னு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண அம்மா கிட்ட. ஆமாம் இல்லைப்பா ஒய்ஃபுக்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொன்னால் ஒரு சிலர்லாம் மதன் சார் அவங்கெல்லாம் ரொம்ப குட், நல்ல விஷயமா இருக்க, கொடுக்கலாமே. இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பண்ணலாமே. ஒரு சிலர் ஏன்டா உனக்கு அதிக பணம் ஆயிடுச்சா, தேவையா, நீ நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு உன் ஆசைகள்லாம் நிறைவேற்றின அப்புறம் கொடுக்கலாம்ல. என் ஆசை எப்போ நிறைவேறும், ஆசை வந்துக்கிட்டே தான் இருக்குது, என்றைக்குமே நிறைவேறவே. என்ன இந்த வீடு வாங்கினா அதுக்கப்புறம் இன்னொரு வீடு, அந்த வீடு வாங்கினா அதுக்கப்புறம் இன்னொரு வீடு வாங்கலாம், இந்த கார் வாங்கினா அதுக்கப்புறம் ஆசையை நிறைவேறாதுற. சரி வேறு யாருன்னா தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, நீ மட்டும் பண்ணுறீங்க, எதிர்பார்த்து வழிகாட்டியாக இருப்போம், கொடுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது பார்க்கலான்னு நினச்சி தான் இப்போ வந்து இந்த கொடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் 1 கோடி ரூபா நம்ம யாரை பார்த்து கொடுக்குறது, எப்படி கொடுக்குறது, எடுத்துகிட்டு போய் டக்குன்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்து பண்ணிடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த 1 கோடி ரூபா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க நிறைய பேர், உனக்கு என்னப்பா பண்ண இருக்குது பண்ணுற, எங்ககிட்ட ஒன்றும் இல்லை நாங்களும் பண்ணன்ற ஆசை இருக்குலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 100 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து 100 இளைஞர்கள்கிட்ட ஒருத்தருக்கும் 1 லேக் அவங்கக்கிட்ட இந்த பொறுப்பை, பணம் அவங்கக்கிட்ட போகாது, செக்கு லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து 1 crore போட்டு யாருக்காவது நீ பண்ணணும்னு நினைக்கிறேன், அவன் ஊரில் யாராவது குழந்தை படிக்கணுமா கூட்டுவா, இந்த 1 லட்ச ரூபா உன் கையால் பண்ணு, அவனுக்கும் நானும் பண்ணன்ற மனசு திருப்தி இருக்கும். ஒரு 100 பேர் அவன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகும். ஸோ அவங்க நிறைய பண்ணுவாங்க. அந்தமாரி ஒரு 100 இளைஞர்கள் தேர்ந்தெடுத்து பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். ஸோ இது வந்து நார்மலாக பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு நல்ல பேர், அம்மா பேர் வைக்கலாமா அப்படின்னு. அப்புறம் அம்மாக்கிட்டே போயிட்டு அம்மா உங்கள் பேர் இல்லைனா இன்னொருத்தர் பேர் வைக்கலாமான்னு. என் பேர் வேணாப்பா, நீ பண்ணுற நல்லதுக்கு அவர் பேர் வச்சா தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேர் யார், அந்த மனுஷன் யார், நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து அவர் வந்து கனவாக எப்போவே. ஸோ இந்த 100 இளைஞர்களும் நல்லது பண்ணணுன்னு வரவங்க அவங்க பேர் முன்னாடி அப்துல் கலாம் சேர்த்துக்கிட்டா போதும், நம்பி கொடுத்துருவேன் நான். ஏன்னா அப்துல் கலாம் பேர் இருக்கவங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த 100 பேரில் தப்பு பண்ணி ஏன்னா ஒரு ரூபா நான் கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் தெரியும், இங்கே உட்காந்துக்கிற எடிட்டர் மோகன் சாருக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன்னு. ஸோ இது போய் கரெக்டாக போய் சேரணும். அப்போ யாரை போய் பார்த்து பேசலான்னா ஐஏஎஸ் ஆஃபீஸரை போய் பார்த்து பேசணும். என்பது ஐஏஎஸ் ஆஃபீஸரை சார் போய் பார்த்து பேசணும். சார் கலாம் சாருடைய கனவில் அவர் போட்ட பாதையில் நாங்களும் வரணும்னு நினைக்கிறோம். இந்த க்ரீன் இப்படி செடி வைக்கிறது இதெல்லாம் எப்படி சார் பண்ணலாம், ரொம்ப க்ளீனாக சொன்னாப்பல். எந்த மரம் வைக்கணும், எந்த மரம் வச்சா எவ்வளோ நாள் இருக்கும், எந்த மரம் வச்சா மக்களுக்கு நல்லது, அப்புறம் எந்த மரம் வச்சா எவ்வளோ சீக்கிரம் வளரும், ரொம்ப அழகாக சொன்னார் அவர். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸில் என்னெல்லாம் தேவை, கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்ணலாம், படிப்புக்கு எப்படி பண்ணலாம், நான் உதவி செய்கிறேன், நீ நல்லது பண்ணுறோம் பின்னாடி நான் இருந்து பண்ணுறேன்னு சொன்னார் அவர். ஸோ இந்த மாதிரி அவர் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 5-6 பேரை நல்லா பெரியவங்களை கேட்டு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு என்னெல்லாம் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நான் இப்போ கேரளாவுக்கு போயிருந்தேன். கேரளாவுக்கு போயிட்டு இங்கே இறங்கும்போது தான் தெரியுது மனசுக்கு ரொம்ப, கேரளாவும் நம்ம மாநிலம் தான் வச்சுங்க, வரும்போது ரொம்ப வலிக்குது எனக்கு. அவ்வளோ பசுமையாக இருக்குங்க அந்த ஏரியா. கேரளாவிலேருந்து இங்கே கீழே இருந்தோன்னு ட்ரையாக இருக்குது அப்படியே. அங்கே வீட்டுக்கு செடிங்க. வயசானவங்க க்ரீனை பார்த்தா வந்து அவ்வளோ கண்ணுக்கே ப்ராப்ளம் வராதுன்னு சொல்கிறாங்க. மனசு கூட அவ்வளோ திருப்தியாக இருக்கும் க்ரீன் பார்த்தா. நம்ம இடத்துல பார்த்தா அப்படியே ட்ரையாக இருக்குது. இங்கே ராணி அண்ணா நகர்னு இருக்குது. நாங்கள் எப்போ பார்த்தாலும் போய் ஷார்ட் வைப்போம், ட்ரை ஏரியா வேறுனா அங்கே போய்டுவோம். நான் ஃபஸ்ட்டு ராணி அண்ணா நகரை எடுத்து அது 10 லட்சமோ 15 லட்சமோ இந்த 100 பசங்கள் அந்த பொறுப்பை கொடுத்து ராணி அண்ணா நகரை க்ரீனாக ஆக்கிடலான்னு ஒரு ஆசை எனக்கு. ஸோ படிப்பு சம்மந்தப்பட்ட க்ரீன் இதெல்லாம் பண்ணலான்னு ரொம்ப ஆசை. அப்புறம் இன்னொரு ஆசை கூட, எனக்கு இந்த ஆஸ்கர் அவார்டு வாங்கணும், மற்ற அவார்டு வாங்கணும், இந்த அவார்டு வாங்கலாம்லாம் ஆசை இல்லை. முதல்வர் அம்மா வந்து இப்போது அப்துல் கலாம் ஐயா அவார்டுன்னு அறிவிச்சிருக்காங்க.
எனக்கு ஒரு கனவு, அப்துல் கலாம் ஐயோடைய அவார்டு இந்த டைட்டிலில் இருக்கிற பசங்க வாங்கணும், நானும் வாங்கணும். ஸோ அவர் அவார்டு வாங்குறதில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மறைந்த இசையமைப்பாளர் எம்எஸ்வி அவர்களுக்கு நினைவஞ்சலி கூட்டம் நடந்தது. தமிழ்நாடு இசைக்கலைஞர்களுடைய சங்கம் சார்பில் சென்னையில் ரீசெண்டாக இது நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு இசைஞான இளையராஜா அவர்கள் தலைமை தாங்கியிருந்தாங்க. அவர் பேசும்போது சென்னையில் எம்எஸ்வி அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கிறதா முடிவெடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும், அதே மாதிரி எம்எஸ்வி அவர்களுடைய பாடலும் இசையும் என்னைக்குமே நமக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. வாங்க பார்க்கலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இன்றைக்கு நமது நாட்டிற்கு, நமது இசைக்கலைஞர்களுக்கு, நமது இசைக்கலைஞர்கள் சங்கத்தினர்களுக்கு ஒரு கர்வமாக அவர் இருக்கிறார் என்ற ஒரு கர்வத்தை நமக்கு அளித்த அண்ணன் அவர்கள் அந்த கர்வத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவர்கள் இருந்த இசைக்கலைஞர்கள் சங்கம் என்று நாம் கர்வப்படலாம், அவர்கள் இருந்த திரை உலகம் என்று நாம் கர்வப்படலாம், அவர்கள் இருந்த இசை உலகம் என்று நாம் கர்வப்படலாம். நாடு முழுக்கவும் இந்த மாதிரியான ஆட்களை இழந்த பின்னால் இந்த நாட்டிற்கு என்ன கர்வம் இருக்க போகிறது? அவர் இருந்த நாடு என்பதுதான் கர்வம். அதேபோல் அவருடைய இசை நம்முடைய உயிருடன், இரத்தத்துடன், இரத்த நாளங்களில் கலந்து இருப்பதைப் போல என்னுடைய உயிரிலே கலந்து இருக்கிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அறியாத காலத்திலேயே என்னுள்ளே நுழைந்தவர் CR சுப்பராமன். என்னுடைய பேர குழந்தைகளை கடந்த இசை நிகழ்ச்சிகளை வாசிக்க வைத்தேன். ஒரு சிறிய பேர குழந்தைக்கு, அவனுக்கு வயது 9. அந்த வயதிலே நான் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் லைலா மஜ்னு படத்தை பார்த்துவிட்டு, லைலா மஜ்னுவில் வருகின்ற பாடல்கள் தான் எனக்கு முதலில் மனதில் மனப்பாடமாகிவிட்டது. அந்த 4 வயசில் இன்று அவன் வாசிக்கக்கூடிய அந்த இசை எனக்கு கிடைக்கவில்லை, சின்ன வயதிலே கிடைக்கவில்லை. ஆனால் என்னை சேர்ந்த இசை எதுவென்றால் அண்ணன் MSV அவர்கள் அமைத்த இசைதான். என்னை இந்த மேடையிலே முக்கியமாக நிற்பதற்கு காரணம், நான் எல்லா மேடைகளிலும் சொல்வது வழக்கம், இளமையெல்லாம் வெறும் கனவு மையம், அதில் மறைந்தது சில காலம், தெளிவும் அறியாது முடிவும் என்ற கவிஞர்களில் தெளிவும் அறியாது முடிவும் புரியாது மயங்கது எதிர்காலம் என்ற கவிஞருடைய அந்த வார்த்தைகளும் அண்ணனுடைய இசையும் ஒன்றை ஒன்று தனியாக நீங்கள் பிரித்து போட முடியாது. இசையை விட்டு வரிகளையோ, வரிகளை விட்டு இசையையோ பிரிக்க முடியாதபடி ஒரே வடிவமாக என்னுடைய நெஞ்சுக்குள்ளே புகுந்து என்னை ஒரு ஆளாக நிறுத்தியிருப்பதற்கு முக்கியமான காரணம் அந்த பாடல் என்பதை எல்லா மேடைகளிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கவிஞருடைய பாடல்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே சென்று சேர்ந்ததற்கு காரணம் அண்ணனுடைய இசையமைப்பு தான் என்பது சத்தியமான வாக்கு. ஏனென்றால் பாரதியார் எவ்வளவோ பாடல்களை எழுதியிருக்கிறார். கவிஞர் அவர்களும் திரைப்பட பாடல்கள் அல்லாது எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கிறார். அத்தனையும் போய் மக்கள் மத்தியிலே சேர்ந்ததா என்ன? அவர் இசையமைத்த பாடல்கள் அனைத்தும், எல்லா பாடல்களையும், எந்த படத்தை எடுத்துக்கிட்டாலும் சொல்லுச்சு, என்ன வார்த்தைகளோ சின்ன விழிப்பார்வையிலே சொல்லி முடித்து விட்டேன், சொன்ன கதை புரியவில்லை ஆகட்டும், கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். அண்ணனுடைய பாடல்கள் அனைத்தையும் பட்டி தொட்டி எங்கும், நாங்கள் இருந்த கிராமத்து வரைக்கும் மாட்டு வண்டி போகாத ஊருக்கெல்லாம் எங்கள் பாட்டு வண்டி போயிருக்கிறது என்று நான் சொல்வது வழக்கம். அந்த பாட்டு வண்டியிலே எங்கள் கூடவே வந்த மெட்டு வண்டி அவர் ஃபுல்லாக அந்த பாடல்களை சுமந்து கொண்டு தானே நாங்கள் ஊராக கச்சேரி செய்தோம். ஜனங்களை அந்த இசை அமைப்பிலே அண்ணன் அவர்கள் கம்யூனிச கருத்துக்களை எழுதித்தானே மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தோம். ஒரு நாள் 2 மணி நேரம் கவிஞர் அவர்கள் கவிதா ஹோட்டலிலே அவருக்கு சொந்தமாக
சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் அமைத்து கொடுத்த அந்த கல்யாண மண்டபத்திலே கவிதா கல்யாண மண்டபத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது அண்ணனை பற்றி பேச்சு வந்து விட்டது, பாவலர் வரதராஜன் அவர்களை பற்றி. அண்ணாவுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் 2 மணி நேரம் அண்ணனுடைய பாடல்களை கவிஞர் அவர்கள் கேட்டுவிட்டு, என்னடா மகா பெரிய கவிஞனாக இருந்திருக்கானே, பெரிய கவிஞர்கள் இழந்து விட்டோம் என்று அவர் சிகரெட்டு குடிப்பதையும் நிறுத்திவிட்டு பாட ஆரம்பித்தாச்சுன்னா அப்படி போயிட்டே இருக்கும். ஸ்லோ மோஷனில் இது போயிட்டே இருக்கும். பாட்டை கேட்டுகிட்டே இருப்பார். பாட்டை கேட்டுட்டு என்னடா இவ்வளவு பெரிய கவிஞனை நாம் இழந்து விட்டோமே என்று வருத்தப்பட்ட நிகழ்ச்சி உண்டு. இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்ல வந்து லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மீண்டும் நாளைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் டாடா ஃப்ரம் உங்கள் பிரியமுள்ள பிரியா.